Hello friends, welcome back to our channel Simply Ari. Online Tanjore Fabric Painting Workshop oda next batch வந்து January 21st start பண்றோம் with special பொங்கல் offer and appliques and brooches oda recorded classes available இருக்கு. So இந்த class பத்தின further details தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு நெக் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி வரும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஒரு 1 டேயில் கூட இந்த ஃபுல் ப்ளவுஸும் நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் ஒர்க்கோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் கிளாசிக்காகவும் இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கில் தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். சாரியோட அட்டாச்சாக வந்த ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் அது பக்கத்தில் நான் வந்து ஹாஃப் சர்க்கிளில் ஒரு 3 லேயர்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டென்சில் வச்சு தான் ட்ரா பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணிவிட்டு வரிசையாக அந்த மாதிரி நெக் லைன் பக்கத்தில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் லேயர். ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 ஹாஃப் சர்க்கிளுக்கும் நடுவில் அடுத்த லேயர் ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி இப்படி ஸ்டென்சில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பாதி வரைக்கும் நமக்கு இந்த ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்கு வந்து கர்வாக டேர்ன் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ஷேப் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டென்சில் வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா தான் இந்த செகண்ட் லேயரில் போடுற ஹாஃப் கர்வெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயரோட சென்டரில் கரெக்டாக வரும். அண்ட் மேலே வந்து இந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்லாண்டிங் கர்வ் மாதிரி மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்ட் லேயரும் அதே மாதிரி தான். செகண்ட் லேயரில் வர 2 ஹாஃப் சர்க்கிளோட சென்டரில் கரெக்டாக தேர்ட் லேயர் சர்க்கிள் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நெக்கு டேர்ன் ஆகிற இடத்துல இந்த ஸ்டென்சில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த ஹாஃப் கர்வை எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம்னா ஷேப் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். அண்ட் இந்த ஹாஃப் சர்க்கிள்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு குட்டி லீஃப் டிசைனும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேசிக் நெக் லைன்லேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நீடில் வந்து நான் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பர்டிகுலர் நம்பர் கிடையாது. அயன் நீடில் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் துளிப் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நம்பர் 13 or 14 எடுத்துக்கலாம். ஜரி த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஈவன் சைஸ் செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் வச்சு நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ முடிச்சுட்டு பார்ப்போம். அடுத்தது இந்த ஜரி லைன் பக்கத்தில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ த்ரெட் எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஜரி வச்சு கொடுத்துருக்குற செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே அடுத்த லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் த்ரெட் வச்சு. ஸோ இந்த ஜரிக்கும் இப்போ நம்ம போடுற த்ரெட் செயினுக்கும் நடுவில் கேப் எதுவுமே வரக்கூடாது. நல்லா நெருக்கமாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த செயின் வந்து நான் ஒரு லைன் தான் கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட் வச்சு செயின் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது பக்கத்தில் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ த்ரெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் ப்ரிசோ பிராண்டில் இருக்கிற டல் கோல்டு சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 சுகர் பீடாக இந்த த்ரெட் செயின் லைன் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு லைன் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அண்ட் ஜரி வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து நெக் லைனோட பேஸில் பண்ணியிருக்கோம். அடுத்தது சைடில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த ஹாஃப் சர்க்கிளில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாஃப் சர்க்கிள்க்கெலாம் நான் ஜரி வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஜரி செயின் லைன் போட்டிருக்கோம்ல பேஸ் லைனில், அதுக்குள்ளேருந்து ஜரி எடுத்துகிட்டு இந்த ஹாஃப் கர்வ் மேலே செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைன் மேலே ஸ்டிச் பண்ணிக்கணும். லைன்லேருந்து ஒரு செயின் கீழேயோ மேலேயோ நகர்ந்துனா கூட நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. ஸ்டிச்சை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து பேஸ் லைன் போடும்போது லாஸ்ட்டாக ஒரு ஜரி செயின் லைன் கொடுத்துருக்கோம்ல, அதில் இருக்கிற செயின்குள்ளே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுலேருந்து நீடில் அப்படியே டர்ன் பண்ணி அங்கே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி செயினாக போட்டு நெக்ஸ்ட் கர்வுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் ஒவ்வொரு கர்வுக்கும் அவுட்லைன் கொடுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு கர்வ்லேருந்து இன்னொரு கர்வுக்கு நீங்கள் ஸ்டிச்சு டர்ன் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்தோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன கேப் தெரிகிறதோ இல்லைனா ஸ்டிச்சில் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி லுக் இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஹாஃப் கர்வ்ஸ் எல்லாத்துக்கும் ஜரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஹாஃப் கர்வ்ஸ்க்கெல்லாம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் சைடில் இருந்த குட்டி குட்டி லீஃப் டிசைனுக்கும் நான் வந்து சேம் ஜரி அவுட்லைனே பண்ணிக்கிட்டேன். இப்போது இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன ஃபில்லிங் ஒர்க்னாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ரோவில் இருக்கிற ஹாஃப் சர்க்கிளுக்கு பீட் ஒர்க் பண்ண போகிறேன். சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஃப்ளவர் புட்டா மாதிரி பண்ண போகிறோம். இந்த ஹாஃப் சர்க்கிளோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லூப்பில் அடுத்த சுகர் பீட் கொடுத்து
ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற சுகர் பீடை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஃப்ளவர் டைப்பில் புட்டா கிடைக்கும். ஸோ இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் கலர்லேயே இருக்கிற நார்மல் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீடில் வந்து பீடிங் நீடில், நார்மல் அயன் நீடில் தான். துலிப் நீடில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம 23 or 24 எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு இந்த புட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஹாஃப் சர்க்கிள்க்கும் தேர்ட் ரோவில் இருக்கிற ஹாஃப் சர்க்கிள்க்கும் நான் வந்து புட்டா ஒர்க் பண்ண போகிறேன். சைடில் இருக்கிற இந்த குட்டி லீஃப் டிசைனுக்குள்ளேயும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 4 சுகர் பீடை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் வந்து பீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம பீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நடுவில் இருக்கிற இந்த ஹாஃப் சர்க்கிள்ஸ்க்கு நான் வந்து த்ரெட்டு வச்சு ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற 2 ஹாஃப் சர்க்கிளும் கனெக்ட் ஆகுது பார்த்திங்களா, அங்கேருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து நான் தாம்பூர் ஸ்டிச் ஸ்டைலில் தான் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். ஆனால் அந்தளவுக்கு நெருக்கமாக இல்லாமல் நடுவில் கொஞ்சம் ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் ஸ்பேஸ் தெரிகிற மாதிரி நான் அந்த தாம்பூர் ஃபில்லிங்கே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சரி அவுட்லைன் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வச்சு ஸ்பைரல் டிசைன்லாம் போடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பைரலில் வந்து நம்ம இந்த ஷேப்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இது வரை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லைட்டாக ஒரு த்ரெட் அளவுக்கு மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அகெயின் செயின் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தாம்பூர் ஸ்டிச்னால் நம்ம வந்து நடுவில் கேப் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இதில் வந்து நான் நடுவில் கொஞ்சம் அந்த கிளாத்தோட கலர் தெரிகிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைப்பில் நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும், ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே சென்டரில் கொண்டு வந்துட்டு நம்ம இதில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் சென்டரில் இருக்கிற எல்லா ஹாஃப் சர்க்கிள்லேயும் நான் வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் நெக் டிசைன் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் டிசைன் தான் ப்ளவுஸோட பேக் நெக்லேயும் வரும், ஸ்லீவோட பார்டர் லைன்லேயும் வரும். ஸோ இதே டிசைனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஹாஃப் கர்வுக்கு உள்ளே பண்ணியிருக்கிற ஃப்ளவர் புட்டாவை நீங்கள் வந்து ஆல் ஓவர் புட்டா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளாசிக்காக இருக்கும் டிசைனும் பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஒர்க். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிற சூப்பரான வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.